ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த யூடியூப் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 21 டேஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 21 டேஸ் சேலஞ்ச் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவும், உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காகவும், உங்களோட வெல்னஸ்க்காகவும் தான் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே 21 நாள் பண்ணால் அது ஒரு ஹேபிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றதையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த 21 டேஸ் வந்து நீங்களே பண்ணலாமே, எதுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் மட்டும் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் பண்ணுவேன். ஸோ நம்ம 2 பேரும் பண்ணுறோம், இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 21 டேஸ் சேலஞ்ச். இந்த 21 டேஸும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி எல்லா சேலஞ்சையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ஒரு மிஸ் அவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ வாங்க நம்ம வந்து சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். எதுக்காக 3 லிட்டர் 4 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒருத்தரோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் 4 லிட்டர்ஸ் வாட்டர், அது எதுக்காக நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் தர்ஸ்ட்டுக்கும் உங்களோட பசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நீங்கள் தண்ணி குடித்து பசி அடங்கிருச்சு அப்படின்னா அது வெறும் தண்ணி தாகம் தான், பசி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணாமல் சின்ன சின்ன பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸில் தண்ணி குடிங்க. அடிக்கடி வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்காக நடப்பீங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். எடுத்தவொடனே 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதை பண்ணவே முடியாது. 5000 ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி. வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட உங்களுக்கு 2000 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ பேலன்ஸ் 3000 வெளியே மெதுவாக நடந்துக்கலாம். ஸோ அடுத்து கேலரி கட் பண்ண போகிறோம். ஸோ போன தடவை மாதிரி மெஷர் பண்ணி சாப்பிட போகிறதில்ல, கேலரி கவுண்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக யூஸ்வலாக சாப்பிட்றத விட கம்மியாக சாப்பிட போகிறோம். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி, 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை, நெய் தோசை சாப்பிட்ற இடத்துல பிளெயின் தோசை சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் கேலரி கட் பண்ணுறது. இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சுகரே எடுத்துக்கக்கூடாது 21 நாளைக்கு. ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ், ஹேர் ஃபால், டபுள் சின், சுகர் இல்லாமல் 21 டேஸ் இருந்து பாருங்கள். இது எல்லாமே போயிடும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபேஸ் செம்ம க்ளோயிங்காக இருக்கும். இதுக்கு அடுத்து ப்ரோபயோட்டிக். ஸோ ப்ரோபயோட்டிக் வந்து உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து குட் பாக்டீரியா நிறைய இருக்குது. நம்ம யூஸ்வலாக பண்ணுற தயிர், மோர், இதுலேயே வந்து நிறையா ப்ரோபயோட்டிக் இருக்குது. சோயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோய்பீன், அப்புறம் வந்து அந்த சீஸ், பட்டர், பன்னீர், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஸோ இது நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட ஃபுட் பிளேட்டை 4ஆக பிரிச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரோட்டீன். அவ்வளோதான். ஸோ ஃபைபர் வந்து நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் இருக்குதுங்க. ப்ராக்லியில் இருக்குது. எல்லா வகையான பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள், தேங்காய், ப்ரோக்கோலி, ஓட்ஸ், அப்புறம் வந்து கீரை, எல்லா கீரையிலையுமே வந்து நமக்கு வந்து ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா ஃபைபர் ரொம்ப நல்லதுங்க. டயட்டில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஃபைபர் ரிச் ஃபுட் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து வெயிட் லாஸுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வெஜிடபிள் பொரியல் சாப்பிட்டாலுமே அது வந்து ஃபைபர் எடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு வெஜிடபிள் பொரியலில் தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் ஓட்ஸோ இல்லை மில்க் போட்டு ஓட்ஸோ சாப்பிட்டிங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச் தான். ஆல்மண்ட்ஸில் கூட ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ அடுத்தது ப்ரோட்டீன். சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, சோய், அது அப்புறம் வந்து பன்னீர், டோஃபு, முட்டை, இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அது இல்லாமல் வெஜிடேரியனில் அவகேடோ, பீன்ஸ், எடமாமே, ஆல்மண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. டெய்லி பன்னீர் எடுக்க முடியல, காஸ்ட்லி அப்படின்னா டெய்லி வந்து 2 முட்டை, ஒரு ஃபுல் முட்டை, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. இதுவே உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் சிக்கனோ, ஃபிஷ்ஷோ, மீட்டோ எல்லார் வீட்லேயுமே எடுப்பாங்க. ஸோ இந்த புரட்டாசி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர், அந்த மற்றபடி அந்த பட்டாணி, சுண்டல், இதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுவுமே நிறைய ப்ரோட்டீன் ரிச் தான். அப்புறம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். நான் வந்து இப்போல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்லைங்க. 8:30 9க்கு தான் எந்திரிக்கிறேன். நான் உங்களை 4 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்லலை. 6 to 7 எந்திரிங்க. 6 o'clock ஸ்டார்டிங், 7 o'clock எந்திரிச்சிருங்க. 7 o'clock அப்புறம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வேண்டாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்சு. ஏர்லி மார்னிங் வாக் போங்க.
வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரீத் பண்ணுங்கள். வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலையில் வெளியே கேட்குற அந்த பேர்ட் சவுண்ட் எல்லாமே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி என்னோடய போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதோட அப்டேட் என்னென்னா, நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ மறுபடியும் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ரீடிங் ஹேபிட்டே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ உங்களோட டைமை வந்து ஒரு நல்ல லேர்ன் பண்ணுறதுக்காக செலவிடுங்க. கதை புக் கூட படிங்க. இல்லைனா இப்போ வந்து யூடியூப்பில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த க்ரோஷே அப்படின்னு சொல்லுவாங்க, அது கற்றுக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒன்றில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோன், இது வந்து ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு தெரியும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம். இவ்வளோ மணி நேரம் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபோன் தான் இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபோன் அடிக்ட். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் லாக் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரை வந்து அந்த லாக் பாஸ்வேர்டை வந்து போட சொல்லி ஃபோனை தூக்கி கபோர்டில் வச்சுருங்க. போய் வந்து படம் கூட பாருங்கள், வாக் போங்க, ஃபேமிலியோட பேசுங்க, குழந்தைங்களோட விளாடுங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். நைட்டெல்லாம் ஃபோன் பார்க்குறதுனால தானே காலையில் நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறோம். நைட் சீக்கிரம் தூங்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக காலையில் நம்ம எந்திரிச்சிடுவோம். ஸோ 8 hours ஆஃப் ஸ்லீப் இருந்ததுன்னா உங்கள் பிரைன் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 8 hours தூங்க முடியலன்னா கண்டிப்பாக 7 hours தூங்குங்க. 10 o'clock 11 o'clockலாம் ஃபோனை வந்து வச்சுட்டு நெட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துடுங்க. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடியே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். அப்படி இல்லைன்னா எடுத்து படிங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப காமன். ஸோ இது வந்து உங்களோட பிரைன் டெவலப்மெண்ட், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே தயவு செஞ்சு எதுவும் சாப்பிடாதீங்க. 7 மணின்னு இல்லை, நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 7 மணி, 11 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 8 மணி. அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. தண்ணி குடிங்க. பால், காஃபி, டீ எதுவுமே குடிக்காதீங்க. பிளாக் டீ, க்ரீன் டீ, பிளாக் காஃபி கூட குடிங்க. ஸோ இப்படி லேட் நைட்டில் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து கெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ இதனால் எப்படின்னா நெஞ்செரிச்சல், ஏப்பம் இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும். வாமிட்லாம் வரும் லேட் நைட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக என்னால் இதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஒரு கிளியர் வீடியோ இதை பற்றி போடுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இது உங்கள் யாருக்கும் வேண்டாம். ஸோ டைஜஷனுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஸோ அந்த நீங்கள் தூங்குகிற 3 hours உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் நல்லா தூங்கலாம். அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்ன இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இந்த இடத்துல பாயிண்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் என் கூட இருக்கீங்கன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.